பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே தூயவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுடைய தாயும் சகோதரர்களும் யார்? இயேசுவுடைய தாயும் சகோதரர்களும் சகோதரியும் யார்? இன்னைக்கு நற்செய்தியை பாருங்கள், தயவுசெய்து பாருங்கள், என் முகத்தை பார்க்காதீங்க, நற்செய்தியை பாருங்கள். சொல்லுங்கள் சொல்லுங்கள், கரெக்டாக சொல்கிறீங்க. அந்த அம்மா தான் சொல்கிறாங்க, கரெக்டாக சொல்ல. விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார். நமக்கு எல்லாருக்கும் பயாலாஜிக்கல் ஃபேமிலி இருக்கிறது. எனக்கு அப்பா இருக்கிறார், அம்மா இருக்கிறார், உடன்பிறப்புகள் இருக்கிறது. உங்களுக்கும் அப்படி தாய் தந்தையர் உடன்பிறப்புகளுக்கு பயாலாஜிக்கல் ஃபேமிலி. இயேசு தன்னுடைய குடும்பத்தை நீட்டிக்கிறார். ஜீசஸ் எக்ஸ்டெண்ட்ஸ் ஹிஸ் ஃபேமிலி. எப்படி அதை நீட்டிக்கிறார் என்றால், ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி, நம்ம பயாலாஜிக்கல் ஃபேமிலி, ஜீசஸ் ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி பற்றி பேசுகிறார். இப்போ பயாலாஜிக்கல் ஃபேமிலிக்குள்ளே என்னென்னலாம் நம்ம அனுபவிக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம குடும்பத்தில் என்னென்னலாம் அனுபவிக்க முடியும் சொல்லுங்கள். எடுத்தோடனே சண்டை தானா? சந்தோஷம் இருக்கும், ஒரு கேர் இருக்கும். இல்லை நீங்கள் கணவர் அலுவலகத்தில் வந்து கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, நீ சொன்னாவே போதும், மனைவி என்ன சொல்லுவாங்க? காஃபி போட்டோமா, டீ போட்டோமா. பிள்ளைங்க விளையாடிருந்தாங்கன்னா பிள்ளைங்கள போ அந்த பக்கம் போய் விளையாடுங்க, அப்பா கொஞ்சம் தனியாக விடுங்க. சி த கன்சர்ன், த கேர். இது எங்கே இருக்குன்னா இது குடும்பத்தில் தான் கிடைக்கும். குழந்தைகள், ஒரு குழந்தை அம்மா எனக்கு பசிக்குதுமான்னு சொல்லும், உடனே இன்ஸ்டண்ட்டாக அந்த குழந்தைக்கு பசியை போக்குகிற அம்மா வழியை பார்ப்பார்கள். இது எல்லாம் எங்கே கிடைக்கும்? தெருவில் கிடைக்காது. எங்கே கிடைக்கும்? குடும்பத்தில் தான் கிடைக்கும். சரி, சப்போர்ட் இருக்கும். என்ன சப்போர்ட்டு? ஏதாவது கொஞ்சம் கடன் பட்டிருக்கிறோன்னு வச்சுப்போமே, நம்ம உடன்பிறப்புகிட்ட தைரியமாக கேட்கலாம். கேட்கலாமா? கேட்க முடியாதா? கொடுத்து உதவுவாங்க. அக்கா தங்கச்சி, குறிப்பாக பெண்களுக்குள்ள அது பாண்டிங் நிறைய இருக்கும். அக்கா தங்கச்சிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? நம்ம தங்கச்சி தானே, நம்ம அக்கா தானே என்று கொடுத்து உதவக்கூடிய அந்த சப்போர்ட் இருக்கும். இது எல்லாம் எங்கே இருக்கும்? குடும்பத்தில் தான் இருக்கும். இப்போது இது அப்படியே ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி, இயேசுடைய குடும்பத்துக்கு இங்கே நம்ம இதை பொருத்தி பார்ப்போம். எதெல்லாம் இந்த குடும்பத்தில் கிடைக்குதோ அதெல்லாம் இந்த குடும்பத்திலும் கிடைக்கும், அதை விட பல மடங்கு கிடைக்கும். அப்போது இயேசு தெளிவாக சொல்கிறார். இன்றைய இந்த நற்செய்தி ரொம்ப அழகாக தொடங்குகிறது. எப்படின்னா, மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசி கொண்டிருந்த பொழுது அவருடைய தாயும் சகோதரர்கள் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். என்ன பேசணுமா? அதை மத்தேயு சொல்லலை. என்ன பேசணும்? இப்போ கூப்பிட்டு நீங்கள் கூட நான் பேசிட்டே இருக்கிறேன், ஒரு சீட்டு எழுதி கொடுப்பீங்க இல்லை? ஃபாதர் யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, அவர் பேர் வந்து வின்சென்ட்டா, உங்களை வந்து பார்க்கணுன்னு விரும்புகிறாரு, எழுதிருங்க. உடனே எனக்கு வந்து தெரியும் வின்சென்ட் எதுக்கு வந்துருக்கிறான்னு தெரியும், அமல்ராஜ் எதுக்கு வந்திருக்கிறாரு தெரியும் இல்லையா, விக்டோரியா எதுக்கு வந்திருக்கிறாங்கன்னு தெரியும், ஏன்னா நான் தான் வர சொல்லியிருக்கிறேன். ஆனால் இங்கே மத்தேயு சொல்கிறாரு, அவருடைய தாயும் சகோதரர் வந்து பேச வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். என்ன பேச வேண்டும் என்று சொல்லுகிறாங்கன்னா, இயேசுடைய பணிவாழ்வுடைய தொடக்க காலத்தில் யாருமே, அவங்க குடும்பமே அவரை சரியாக புரிஞ்சுக்கல. அவர் குடும்பமே அவரை சரியாக புரிஞ்சிக்கல, அவரை நெருங்கி இருந்தவர்களே சரியாக புரிஞ்சிக்கல. அப்போது ஏதாவது ஊர் ஏதாவது நினச்சிடுமோ, இயேசு எங்கே பேசிகிட்டு இருக்கிறாரு? ஒரு பொது வெளியில் பேசிகிட்டு இருக்கிறார். தேவையில்லாமல் இவர் பேசி எதனா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தான் ஒருவேளை அப்படி வந்திருக்கலாம் என்று கமெண்ட்ரிலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் நினச்சி இவரை கையோடு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு அவருடைய அம்மா, அவருடைய உடன்பிறப்புகள்லாம் வந்திருக்காங்கன்னு கூட ஒரு விதமான விளக்க உரைகள் இருக்கிறாரு. இப்போ நான் கூட ஒரு பரிட்சமில்லாத ஒருவர் உங்கள் மத்தியில் எழுந்து
ஏதாவது பேசுகிற பொழுது நம் முகச்சொலி வருகிறது, அப்படி தானே? முகச்சொலி வரும், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படிப்பட்ட தயக்கம் குடும்பத்தினிடத்தில் இருக்கிறது. இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி சீடர்களை பார்த்து இயேசு சொல்ல வேண்டியதுக்கான காரணம் என்ன? இயேசு தன் சீடர்களை பக்கம் கையை நீட்டி அவர் என்ன சொல்கிறாரு? என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார். இப்போ குடும்பத்தில் பையன் அப்பாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றணுமா நிறைவேற்றக்கூடாதா? அப்பா எதிர்பார்ப்பாரா எதிர்பார்க்க மாட்டாரா? எதிர்பார்ப்பார். பிரைஸ் எல்லாம் அப்பா குறைந்தபட்சம் எதிர்பார்ப்பார். நான் நினைக்கிற மாதிரி வளர்ந்த ஒரே பிள்ளை இதுதான் ஃபாதர், சின்ன பையன் தான் ஃபாதர் அப்படின்வாங்க, பெரிய பையன் தான் ஃபாதர், மற்றதெல்லாம் சொல் பேச்சு கேட்கல ஃபாதர். அப்போது அப்பா விரும்புகிறார், தன் மகன் தன்னுடைய பேச்சை கேட்டு வளர வேண்டும் என்று விரும்புகிறார். அம்மா விரும்புகிறாங்க. எங்கடா போகிறப்ப கேட்கக்கூடாது பையன்கிட்ட, எங்கடா போகிறேன்னு இல்லையா? அது வேற. வளர்ந்த பிள்ளைங்களுக்கு கோபம், போகிறப்ப கேட்காதம்மா அமைதியாரம்மா என்று சொல்லுகிற அளவுக்கு நம் பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள். அன்றைக்கு நம் தாய் தந்தையினுடைய கோட்டை கிழித்து நாம் தாண்டியது கிடையாது. அப்போது இங்கே ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியில் இயேசு தன் சீடர்களை பார்த்து சொல்ல காரணம் என்ன என்றால், இங்கே எதெல்லாம் இந்த குடும்பத்தில் நீங்கள் அனுபவிக்கிறீங்களோ, உங்கள் குடும்பத்தில் அப்பா அம்மா உடன்பிறப்புகிட்ட நீங்கள் அனுபவிக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு இங்கே இருக்கும். ஏன்னா எல்லாவற்றையும் இவர்கள் விட்டு விட்டு இயேசுவை பின்பற்றியவர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யாரெல்லாம் தங்களுடைய குடும்பத்தை பெருசாக்கணும்னு விரும்புகிறீங்க கை தூக்குங்க. இருக்கிறதே போதும் அப்படின்னு நினைக்காதீங்க, பெருசாக்குறது, இன்னும் நிறைய உறவுகள் வேணும்னு நினைக்கிறவங்களாம் கை தூக்குங்க. கண்டிப்பாக இயேசு அதை பற்றி தான் பேசுகிறாரு. சர்ச் பிக்கர் ரிலேஷன்ஷிப் இல்லையா? திருச்சபை. நீங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டிங்கன்னா எத்தனை உறவுகள் உங்களை பார்க்குது இல்லை? கேட்குறாங்க. நானே கூட கேட்பேன், என்னம்மா ஒரு வாரமாக காணோம் செல்லம்மா அப்படின்னு கேட்பேன். அம்மா சொல்லுவாங்க உடனே, நான் ஊருக்கு போயிருந்தேன். பிரைஸ் எல்லாம் கேட்குறதுக்கு ஒரு உயிர் இருக்கிறது. பிரைஸ் எல்லாம். அப்போ அதுபோல் சர்ச் ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, ஒரு விரிவாக்கம் செய்யப்பட்ட ஒரு குடும்பம். உன் குடும்பத்தை விட்டுட்டு சர்ச்சுக்கு வருகிற பொழுது, அன்பியத்துக்கு வருகிற பொழுது, அது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, ஜீசஸுடைய விரிவாக்கம் செய்யப்பட்ட ஒரு குடும்பம். அப்போது சின்ன குடும்பத்தில் இருக்கலாமா, பெரிய குடும்பத்தில் இருக்கலாமா? பெரிய குடும்பத்தில் இருக்கிற பொழுது நிறைய, சின்ன குடும்பத்தில் இருக்கிறப்பவே உனக்கு நிறைய கேர் இருக்குதுன்னு சொன்னால், பெரிய குடும்பத்தில் இருக்கிறப்போ எவ்வளோ கேர் கிடைக்கும். ஒரு குழந்தை பிறக்கட்டுமே, அந்த அம்மா அதை தூக்கி வச்சுட்டு இருக்கிற நேரங்கள்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது கிராமங்களில் தான் பார்ப்போம். அந்த வழியாக ஏதோ பொருள் வாங்க வருவாங்க அத்தை, அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாங்க. பார்த்துருக்குறீங்களா? அதோட இரவு நேரத்தில் தான் அந்த குழந்தைய கொண்டு வந்து விடுவாங்க. அது வரைக்கும் அம்மாவுக்கு ஓய்வு, அப்பாவுக்கு ஓய்வு. இப்படி அந்த குழந்தை பலர் கைகளிலே வளரும். அந்த சின்ன குடும்பத்திலே அவ்வளவு கேர் இருக்கிறது என்றால், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, விரிவாக்கம் செய்யப்பட்ட இயேசுவின் குடும்பத்தில் உனக்கு எவ்வளவு பெரிய ஆறுதல் கிடைக்கும். நீ துன்பத்தில் இருக்கிறப்ப யாரோ முகம் தெரியாதவர் உங்கள் அன்பித்திலிருந்து பார்த்தார், சரியாயிடுங்க விட்டுருங்க என்று சொல்லுவார். பிரைஸ் எல்லாம் பார்த்துக்கலாம், நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்வார்கள். அது வேற உங்களுக்கு பரிந்துரை செய்வார்கள். நீங்கள் அச்சரப்பாக்கம் போங்க, நீங்கள் வேளாங்கண்ணிக்கு போங்க, நீங்கள் மாதா கோயிலுக்கு போங்க, பூண்டிக்கு போங்க, சித்தாலப்பாக்கம் அந்தேனா கோயிலுக்கு போங்க என்றெல்லாம் உங்களுக்கு பரிந்துரை செய்து உங்களுக்காக ஜெபிப்பதற்கு உறவுகள் இருக்கிறது. கடைசியாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே. எப்படி குடும்பத்தில் பையன் அப்பா அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றணுமோ, அதுபோல் ஜீசஸுடைய குடும்பத்துக்கு வந்துட்டா கண்டிஷன்ஸ். திருவுளம் என்பது என்ன? தந்தையின் திருவுளம் என்ன நிறைய இருக்குது. இன்றைக்கி அன்பு தான், இன்றைக்கி அன்பை பற்றி தான் பேசுகிறாங்க. ஆண்டவரே உங்களுடைய பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். அவர் காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறார், அவர் அன்பு செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாரு. எனக்கு தான் அந்த அன்பை பெற்றுக்கொள்வதற்கு தடையான பாவங்கள் இருக்கிறது, பகைமை இருக்கிறது, குற்ற உணர்வு இருக்கிறது. எனவே இயேசுடைய அன்பை, தந்தையின் அன்பை அனுபவிப்பதற்கு தடையாக இருக்கிற அந்த தடைகளையெல்லாம் அகற்றிவிட்டால் அப்பாவுடைய அன்பை அனுபவிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டில் கடவுளை எப்படி கூப்பிட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? யாவேன்னு கூப்பிட்டாங்க. அதான் கடவுள் பெயரா? யாவேன்றதான் கடவுள் பெயரா? கடவுளுடைய பெயரை யாரும் நேரடியாக சொல்லி அழைக்கவே கிடையாது.
மாறா எப்படி சொன்னாங்கன்னா, நிறைய புனைப்பெயர்களை எல்லாம் வைத்து அழைத்தார்கள். எல்லாம் வல்லவரே, பிரைஸ் தி லார்ட், எல் ஷடாய், யாவே ஈரே. திரும்ப ஊருக்கு தான் நாம் போனோம். ஏதோ ஒரு மனு எழுதுகிறவங்க வராங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஊரில் ரேஷன் கார்டு எழுதுறதுக்கு, ஆதார் கார்டு எழுதுலாம் வராங்க. மனைவி கிட்ட கேட்பாங்க, உங்கள் வீட்டுக்கார் பேர் என்னம்மான்னு. வீட்டுக்கார் பேர் அம்மா சொல்ல மாட்டாங்க. பையனை கூப்பிட்டுனா சொல்லுவாங்க, அப்பா பேர் சொல்லு, தாத்தா பேர் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா இல்லையா? இப்போ ஈஸியாக சொல்லிடுறீங்க, அது வேறு. பேரை விட்டு தான் கூப்பிட்றீங்க, அது வேறு. அப்போல்லாம் என்னது, அம்மா என்ன சொல்லுவீங்க, தாத்தா பேர் சொல்லவே கிடையாது. எனக்கு தெரியும், போயிட்டு உன் தாத்தா பேர் சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுபோல தான் கடவுளை நேரடியாக பெயரிட்டு அழைக்கிறதுக்கு இஸ்ரேல் சமூகம் பயந்தது. கூப்பிடவே கிடையாது. எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய், யாவே ஈரே, எல்ரோயி, இப்படிலாம் கூப்பிட்டது. ஃபஸ்ட் டைம் அப்போ கடவுளை அப்பான்னு கூப்பிட்டது எப்போ? எப்போ இஸ்ரேல் சமூகம் ஃபஸ்ட்டு டைம் கடவுளை அப்பான்னு கூப்பிட்டது எப்போ? ஆண்டவர் தான் சொல்லித்தரார். நீங்கள் கடவுளை எப்படி கூப்பிடுங்க? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே. அடே எப்பா, ஃபஸ்ட்டு டைம் கடவுளை இப்படி கூப்பிடலாமா அப்படின்னு கேள்விப்பட்டவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். அதனால தான் இயேசு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்துக்கு அவ்வளோ வலிமை. எங்கேயோ இருந்த கடவுளை எனக்கு எப்படி கொண்டு வந்தது? என் அப்பாவாக கொண்டு வந்தது. அப்பான்னு கூப்பிட்றப்ப சந்தோஷமாக இருக்குதுல்ல? அப்பா, இயேசுவே, ஆவியானவரே, அப்போ தான் நம்ம ஜெபிக்கிறோம். எங்கேயோ இருந்த அச்சப்பட்டு வணங்கி கொண்டு ஆராதி கொண்டிருந்த அந்த கடவுளை இயேசு சாமி எப்படி கொண்டு வந்தார் நம்மளுக்கு? நீ அப்பான்னு கூப்பிடுன்னு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். நீ அப்பான்னு கூப்பிடு, அவர் உன்னை காத்து கொண்டு தன்னுடைய பேரன்பை காட்டுவதற்கு தயாராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் கூப்பிட்டதே கிடையாது. எப்போ நம்ம அப்பான்னு கூப்பிட்றோம்? நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறேன், உன் ஜெபத்தில் எப்போ அழுதுன்னு கேட்டேன். கொஞ்ச நாளாக கேட்டுட்ருக்குறேன்ல, உன் ஜெபத்தில் எப்போ அழுத, உன் ஜெபத்தில் எப்போ முட்டி போட்ட அப்படிலாம் கேட்டிருக்கிறேன். இன்றைக்கு உங்கள் ஜெபத்தில் எப்போ நீ கடவுளை அப்பான்னு கூப்பிட்ருக்குற? இறைவார்த்தையெல்லாம் சொல்லியிருக்கிறார், ரைட், உண்மைதான். எப்போ அப்பான்னு உரிமையாக கூப்பிட்ருக்குற? அப்பா இது கொடுங்கப்பான்னு எப்போ கேட்டிருக்கிற? நம்ம அப்பான்னு கூப்பிட்றதே இல்லை ஜெபத்தில். பிரைஸ் தி லார்ட். நிறைய சின்ன சின்ன ஜெபங்களை, அந்தோனியார் ஜெபங்களையும் மற்ற அருள் இந்த மாதிரி ஜெபங்களையும் சொல்லி அப்படியே முடிச்சிடுறோம். எப்போ வாய் திறந்து கடவுளை அப்பான்னு கூப்பிடுறோம்? எப்போ முட்டி போட்டு அப்பான்னு கூப்பிடுறோம்? பிரைஸ் தி லார்ட். விண்ணுலகில் இருக்கிற அந்த தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் தாயும் சகோதரரும் ஆவார். அப்போது அவருடைய திருவுளம் என்ன? உங்கள் தந்தை தூயவராய் இருப்பது போல தூயவராய் இருங்கள், உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல. அவ்வளவுதான், முடிஞ்சது. இதை நாம் செய்தாலே நாம் யாரு? இயேசுவுக்கு நாம் யாரு? அவருடைய தாய், அவருடைய சகோதரர், அவருடைய சகோதரி. பிரைஸ் தி லார்ட். நான் இரக்கமுள்ளவராக இருந்தால், நான் தூயவராக இருந்தால் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறேன். தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகிற பொழுது நான் இயேசுவுக்கு யார்? அவருடைய தாய், அவருடைய சகோதரர், அவருடைய சகோதரி. இதை செய்ய முடியுமா முடியாதா? கேட்கலையே. என்ன முடியும்? புரியல. என்ன முடியும்? என்ன முடியும்? புரியல. என்ன முடியும்? இரக்கமாக இருக்க முடியுமா? சூப்பர், வெரி குட். அப்புறமா அன்பு செய்ய முடியுமா? உண்மையா சொல்கிறீங்க? அன்பு செய்ய முடியுமா? வெரி குட். அப்புறமா தூயவர்களாக இருக்க முடியுமா? ட்ரை பண்ணுறோம் ஃபாதர். அப்படியா? இதை செய்தாவே நாம் கடவுளுக்கு உறவினர்களாக மாறுகிறோம். பிரைஸ் தி லார்ட். எனவே இதுக்காக வரம் கேட்டு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.